Hello friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா TNPSC Combined Technical Services Exam 2024 tentative answer key பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன் V/F speed control at low speed the maximum torque capability of the motor அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ V/F ஸ்பீட் கண்ட்ரோலுங்கிறப்ப நமக்கு V/F ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் லோவாக இருக்கிறப்ப டார்க்கோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். The generated energy is supplied to the source, then it is called as. So நமக்கு ஜென்ரேட் ஆகிற எனர்ஜியை நம்ம திரும்ப வேஸ்ட் பண்ணாமல் we are fed backing to the source. Okay, so that is called as a regenerative braking. Single phase 220 volt 1 kilowatt heater is connected to half wave controlled rectifier and is fed from a 220 volt 50 hertz AC supply. When the firing angle alpha is 90 degree, the power absorbed by the heater will be nearly. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹீட்டர் இருக்குது. ஸோ அதோட இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸு 220 volt 1 kilowatt ஹீட்ரு. ஸோ இது வந்து நம்ம எங்கன்னா ஹாஃப் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹாஃப் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா 220 volt 50 hertz சப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபயரிங் ஆங்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க. பவர் எவ்வளோ அப்சார்ப் பை த ஹீட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பவரோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் V into I. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் ரேட்டிங்கும் பவர் ரேட்டிங் இருக்குது. ஸோ they didn't give about current and all. ஓகேவா? ஸோ நம்ம அதனால் என்ன எடுக்கலாம், VI ஃபார்மில் எடுத்துக்கலாம், இல்லை I²R V ஸ்கொயர் பை R எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா V ஸ்கொயர் பை டிவைடட் பை R ஃபார்மில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ V ஸ்கொயருங்கிறது இங்கே VRMS ஸ்கொயராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ VRMS ஸ்கொயர் டிவைடட் பை R எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, ஹீட்டருக்கு நமக்கு பவர் தெரியும், வோல்டேஜ் தெரியும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ P = V ஸ்கொயர் பை R. ஸோ பவர் வந்து 1000, அதாவது 1 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1000, விங்கிறது 220 வோல்ட்டு. ஸோ டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப 48.4 Ohm. ஓகேங்களா? இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, நமக்கு RMS வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹாஃப் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரோட RMS வோல்டேஜ். ஸோ RMS வோல்டேஜ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா VM டிவைடட் பை 2 ரூட் பை பை மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் 2 ஆல்ஃபா பை 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ நமக்கு VM அப்படிங்கிறது என்ன, √2 × VS, தட் இஸ் சப்ளை வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையரோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட். ஸோ √2 × 220 டிவைடட் பை 2 ரூட் ஆஃப் பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்னென்னா பை டிவைடட் பை 2 தான் போடணும். ஓகேங்களா? ப்ளஸ் சைன் 2 ஆல்ஃபா. ஸோ சைன் 2 ஆல்ஃபாங்கிறப்ப 90. ஸோ சைன் பை நமக்கு 0. ஸோ இப்போ பை மைனஸ் பை பை 2 நமக்கு என்ன வரும்னா பை பை 2 தான் வரும். இது மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் பண்ணுறப்ப ரூட் ஆஃப் 2 வரும். ஸோ ஆல்ரெடி நமக்கு ரூட் ஆஃப் பை இருக்குது. ஸோ அந்த பை இந்த பை கேன்சல், இங்கே ரூட் கேன்சல் ஆகி நமக்கு 220 டிவைடட் பை 2 தான் ஆன்சர் வரும். தட் இஸ் 110 வோல்ட். தட் இஸ் VRMS. ஸோ VRMS ஸ்கொயர் பார்க்குறப்ப 110 ஸ்கொயர் டிவைடட் பை 48.4. ஸோ ஆன்சர் இஸ் 250 வாட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 250 வாட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VRMS வந்து எப்படி டெரைவ் பண்ணணும்னு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போட்டுறேன். ஓகேங்களா? A single phase half wave AC voltage controller feeds a load of R = 20 ohm with an input voltage of 230 volt 50 hertz. Firing angle of the thyristor is 45 degree. Determine RMS value of output voltage. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ we have given a AC voltage controller. ஸோ அதோட லோட் கொடுத்துட்டாங்க, இன்புட் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, ஃபயரிங் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, RMS வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ RMS வேல்யூ அப்படிங்கிறப்ப இதுக்கு RMS வேல்யூ என்ன ஃபார்முலா அப்படின்னா AC வோல்டேஜ் கண்ட்ரோலருக்கு VM டிவைடட் பை √2 1 பை பை மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் 2 ஆல்ஃபா பை 2 ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? இப்போ நமக்கு VMங்கிறது √2 × VSன்னு தெரியும். ஸோ √2 × VS 230 டிவைடட் பை √2. ஸோ 1 பை பை. ஸோ இங்கே வந்து பை மைனஸ் ஆல்ஃபா வந்து என்ன, பை வந்து ஆல்ஃபாங்கிறது 45 டிகிரி. நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா பை டிவைடட் பை 4 எழுதிக்கலாம். பட் நான் 45 எழுதிக்கலாம். பட் பை பை 4 மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ பை மைனஸ் பை பை 4 பண்ணுறப்போ உங்களுக்கு 3 பை பை 4 வரும். ஓகே. ஸோ சைன் 90. ஸோ இட்ஸ் 1. ஸோ 1 பை 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இது ஃபுல்லுமே எல்சிஎம் எடுத்துகிட்டு 3 பை ப்ளஸ் 2 பை 4ன்னு எடுத்துகிட்டேன். ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப நமக்கு என்னென்னா, இது நீங்கள் ஃபுல்லுமே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நியர் டு 220.32 வோல்ட் வரும். ஸோ தட்ஸ் ஆன்சர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன டேரெக்டாக ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூஸ் அவ்வளோதான். ஓகேங்களா?
The ratio of RMS value of output voltage to the DC value of output voltage in an AC to DC converters is called as கேட்டிருக்காங்க. அதாவது RMS value to DC value. So answer is form factor. The single phase full converter bridge with RLE load behaves like a line commutator inverter when the firing angle delays. So நமக்கு already தெரியும், we have two cases. ஒன்று வந்து alpha less than 90, இன்னொன்று alpha greater than 90. So எப்பவுமே alpha greater than 90 இருக்கிறப்ப it behaves as a line commutated inverter. A MOSFET rated for 12 amps carries a periodic current as shown in the figure. On-state resistance is 0.2 ohm. The average on-state losses. So நமக்கு on-state loss என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சரியா, நமக்கு கரண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஆன்ஸ்டேட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ஆவரேஜ் ஆன்ஸ்டேட் லாஸ்க்கு என்ன ஃபார்முலான்னா I² RMS into RN. ஸோ RNங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க 0.2 ohm. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், RMS வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ RMS வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வேவ் ஃபார்முக்கு நமக்கு RMS வேல்யூ இது தான் வரும். ஓகே, தட் இஸ் மேக்னிடியூட் ஸ்கொயர். தட் இஸ் மேக்னிடியூட்ங்கிறது 12 ஆம்பியர். ஸோ ஸ்கொயர் இன்டூ டைம் ஆஃப் த ஸோ இந்த மேக்னிட், அதாவது இந்த 12 ஆம்ஸுங்கிறது எவ்வளோ பீரியட்க்கு இருக்குன்னா பைக்கு டிவைடட் பை டோட்டல் பீரியட். ஸோ 2π பை தான் இருக்குது. ஸோ இன்டூ மேக்னிடியூட் ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் இன்டூ பை டிவைடட் பை 2π பண்ணுறப்ப ஸோ ஸ்கொயர் ரூட் வரும். ஸோ நம்ம இது பண்ணுறப்ப நமக்கு என்ன ரூட் ஆஃப் 72 ஆம்ஸ்னு வரும். ஸோ I² RMSங்கிறப்ப ரூட் ஆஃப் 72 நான் ஸ்கொயர் பண்ணுறப்ப 72 மட்டும்தான் வரும். ஸோ 72 இன்டூ 0.2. ஸோ RN வந்து 0.2. ஸோ பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் என்ன 14.4 வாட்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், RMS கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணணும் நம்ம. ஸோ வி நோ ஏரியா அண்டர் த ஸ்கொயர்ட் கர்வ் டிவைட் பை டோட்டல், அதாவது நம்ம பேஸ் லென்த் என்னவோ அது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக சைக்கிள் பார்த்தீங்கன்னா 1/2π கரெக்டாக. ஸோ 1/2π நமக்கு ஒரே ஒரு பல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதோட இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து 0லேருந்து π வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு என்ன வேவ் ஃபார்ம் இது இல்லை, ஜஸ்ட் அந்த மேக்னிடியூட் மட்டும் தான். ஸோ 12 ஆம்பியர். ஸோ இன்டூ அதோட டைம் பீரியட் நம்ம எழுதுவோம். ஸோ டைம் பீரியட் வந்து நம்ம டிடின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. மறுபடியும் இதை வந்து நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணி கண்டுக்க நமக்கு இந்த மாதிரி தான் ஃபார்முலாஸ் வரும். ஓகேங்களா. இன் ஃபிகர் PIV required for the diodes. ஸோ PIVங்கிறது peak inverse voltage. ஸோ peak inverse voltage அப்படின்னு என்ன அர்த்தம்னா டயோடை நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறப்ப ஸோ ஹவு மச் வோல்டேஜ் இட் வில் பி தர், தட் இஸ் அ பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். ஸோ இது வந்து ரிவர்ஸ் பயாஸாக இருக்கப்போ, ஸோ ரிவர்ஸ் பயாஸாக இருந்தால் இது ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும். ஸோ எப்போ ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் இருக்கும். ஸோ அப்படியே எழுதியாச்சு. ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து இங்கே 0. ஸோ நமக்கு வந்து ரெசிஸ்டர் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம இருக்கிற ட்ராப்ஸ் மட்டும் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து +2 மைனஸ் போகிறப்பங்காட்டி +300. இங்கே +2 மைனஸ் தான் போகுதுனால +100 ப்ளஸ் VD இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ VDங்கிறது -400 வோல்ட் நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ மைனஸ்ங்கிறது இங்கே ரெப்ரசன்ட் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் 400 வோல்ட். ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் ஹாஃப் வேவ்க்கு ஃபுல் வேவ்க்குலாம் தெரியும். இந்த மாதிரி டயோட் கேட்குறப்ப நமக்கு இன்னொரு சோர்ஸ் இருக்குது அப்படின்னா நாம் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் நமக்கு என்ன எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா மாஸ்ஃபெட். ஸோ மாஸ்ஃபெட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இட்ஸ் அ வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். The main advantage of IGBT or SCR in power electronics is self-commutating capability. So they have a self-commutating capability. The insulated gate bipolar transistor structure is, so எப்படி இருக்குன்னா structure PN structure connected by a MOS gate. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பவர் சிஸ்டம். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்காக நான் வந்து தனித்தனியாக போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோஸ். தேங்க்யூ.